கொடுமா, முன்னால வாடா. ஆமா, எனக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். ப்ளீஸ் ஆர்த்தி. அம்மா தயவு செய்து கோவப்படாதம்மா. நடந்தது நடந்து போச்சு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு சத்தியமா எங்க மனசுல எந்த விதமான எண்ணமும் இல்லைம்மா. கொஞ்சம் அமைதியா இருமா. வீட்டுக்குள்ள போமா, எல்லாரும் பாக்குறாங்க. தயவு செய்து உள்ள போமா. போம்மா. போமா. டேய் போடா போடா. என்னம்மா தகச்சு போய் நிக்கிற? வேற என்னடா பண்ண சொல்ற? எனக்கு ஒண்ணுமே ஓடல. ஆரத்தி எடுக்கும்போது என்ன பண்ண பாத்தியா? அந்த பொண்ணோட கோபத்துல நியாயம் இருக்குல்லம்மா. நாம தான் கொஞ்சம் பொறுமையா அனுசரிச்சு போகணும். சரி, பால் பழத்துக்கு ஏற்பாடு பண்ண. முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. யோ, என்னைய நடக்குதுங்க? இல்ல பாரு, நம்ம பிரச்சனை அப்புறமா வச்சுக்கலாம். நீ கொஞ்சம் சும்மா இரு. பாக்குறையா? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ஆர்த்தி உள்ள போ. ஆர்த்தி தப்பு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் இரு வரேன். எங்க எதுக்குமா? இது முதல்ல பொடி, உள்ள எடுத்துட்டு போ. ஆர்த்தி, பசியா இருக்கும். இத கொஞ்சம் சாப்பிட ஆர்த்தி. ஏண்டா என் பேரை சொல்றியா நீ? உனக்கு அந்த தகுதி இருக்கா? ஃப்ராடு ராஸ்கல். உன்னை ஒரு ஆளு நம்பி என் வாழ்க்கையை நடுத்தெருல கொண்டு நிறுத்திட்டியடா நாளே. ப்ளீஸ் ஆர்த்தி, கோவப்படாத. கோவப்படுறதா? உன்னை கொலை கூட பண்ணிருக்கலாம், அதுல தப்பே இல்ல. என் அக்கா என் மேல உயிரை வச்சிருந்த என் அக்காவை என்ன வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டியடா. எல்லாம் உடாதுடா பாவி பாவி. இத பாரு ஆர்த்தி, எதுவும் நடந்து போச்சு. ப்ளீஸ் ஆர்த்தி. என் குடும்பத்தையே
என் மூஞ்சில முடிக்காத போடா. நான் சொல்றது வெளிய போ. வெளிய போ. போ. போடா. இனி இங்க இருந்தா கொலை நடக்கும். வெளிய போடு. டே பாவண்டா, நல்லா வாழ்ந்த பொண்ணு, படிச்சவ. இந்த இடம் பிடிக்கிறது அவளுக்கு கஷ்டம்தான். அவ கோவத்துல இருக்கா, நீ அவளை தொந்தரவு பண்ணாத. ம்? அவளுக்கு கோவம் வரதா செய்யும். கொஞ்சம் இருடா, நான் ஓடி போய் நாஸ்டா வாங்கிடுறேன். என்ன, இத வந்துடுறேன். அபி, என்னாச்சுமா? ஆர்த்தியை பாத்தியா? என்னக்கா, எப்படி இருக்கா அவ? ரொம்ப பயந்துட்டாளா? எங்கக்கா அவ? கூட்டிட்டு வரலையா? என்னம்மா ஒன்னும் சொல்லாம இருக்க? ஆர்த்தியை பார்த்தல? எங்கக்கா அவ? சொல்லு அபி. என்ன? ஆர்த்தி நல்லா இருக்கா? என்னம்மா நீ? நாங்க படபடப்பா கேக்குறோம், நீ என்ன நிதானமா சொல்றியே, என்ன ஆச்சு? நானும் அங்க பரபரப்போட தான் போனேன். ஆனா நம்ம ஆர்த்தி என்ன நிதானமாக்கிட்டா. ஒன்னும் புரியலையே. ஆனந்தியோட கல்யாணம் நடக்கலன்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்ல, அத போக்குற மாதிரி நம்ம ஆர்த்தி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டா. என்னக்கா? நம்ம ஆர்த்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணிட்டாளா? நம்ம எல்லாரையும் விட்டு ஓடி போய் அவ இன்னைக்கு ஒருத்தரோட பொண்டாட்டிய வந்து நிக்கிறா. ஏங்கா அந்த கழுதைய சும்மா விட்டுட்டு வந்த? புடிச்சு நாலு சாத்து சாத்தி இருக்க வேண்டியதானே? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா அபி? எவன் நம்ம பொண்ணை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போன பாவி? அதான் அன்னைக்கு ஆனந்தி சொன்னால, அதே பையன். பேரு ராஜேஷ். கொஞ்சமாவது நம்மள பத்தி நினைச்சு பார்த்தாளா? எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா. ஆனந்தி, நீ அவளை நினைச்சு பரிதாபப்படு. அவன் நம்மள மட்டும் ஏமாத்தல, அவளே பெருசா ஏமாந்திருக்கா. என்னக்கா சொல்ற? அந்த பையன் ஒண்ணும் பணக்கார வீட்டு பையன் கிடையாது. அவன் ஒரு குடிசையில இருக்கிற பையன். அவன ஒரு பணக்கார பையன் நினைச்சு இந்த பொண்ணு அவரை காதலிச்சிருக்கா. அந்த பையனோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்த்திக்கு இந்த விஷயமே தெரியும். அடி பாவி, இவ்ளோ ஏமாளியா இருந்திருக்காளே. பச்சை குழந்தை அவ, அவளை போய் இந்த பாவி ஏமாத்திருக்கானே. உருப்படுவானா அவன்? சித்தி, அவன் யாரும் ஏமாத்தல. அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன அபி நீ சொல்ற? பின்ன என்ன? ஆமா சித்தி, அவனை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தியை லவ் பண்ணிருக்கான், ஆசைப்பட்டிருக்கான். சிலர் மாதிரி லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, கல்யாணம் தானே பண்ணிருக்கான். பொய் சொல்லி அவளை ஏமாத்திருக்கானே அபி. ஆமா, அவன் ஒரு ஏழன் தெரிஞ்சா நம்ம ஆர்த்தி அவனை ஒதுக்கிடுவாளே. அதனால பணக்காரன் பொய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டான். தப்பு அபி, அவன் பண்ணது பெரிய தப்பு. இவ குழந்தை, இவ ஆசைப்படதான் செய்வா. அவன் எப்படி ஏமாத்தலாம்? அவன் ஒண்ணு குழந்தை இல்ல. நானும் நீங்களும் தான் நினைச்சிட்டு இருந்தோம் அவன் குழந்தைன்னு. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க தெரியுதுல்ல, அதுவும் ஒரு பணக்காரனை தான் கட்டுவேன்னு மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுல்ல. அவன் எப்படி குழந்தையா இருக்க முடியும்? அவன் ஒரு ஏழன் தெரிஞ்சதும் உடனே கழுத்துல இருக்கிற தாலியை எரிய நினைக்கிறான். அப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சுயநலம் இருக்கும். தாலிய கழட்டி எரிஞ்சாளா? ஆமா, தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா.
ஆனா நான் தான் ஏத்துக்கல. தாலி கட்டினவனோட தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். என்னக்கா சொல்ற நீ? அவ என்ன இருந்தாலும் வயசுல சின்ன பொண்ணு, அவளை அப்படியே விட்டுட்டு வந்த? இது பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னியோட ஆர்த்தியோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணோட பேச்சை இனிமே யாரும் எடுக்க கூடாது, புரியுதா? என்ன அபி இப்படி பேசுற? பின்ன எப்படிதான் பேசுறது? நம்மளால அவள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுதானே தானாவே ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா. சித்தி, அவளை நம்ம எப்படி வச்சிருந்தோம் சித்தி? ஒரு சின்ன குழந்தை மாதிரி தானே வச்சிருந்தோம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவனோட போயிட்டா. இனிமே அந்த பொண்ணோட பேச்சை எடுக்க கூடாது, யாருமே எடுக்க கூடாது. என்னக்கா நீ? நான் பேசுற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இத பாருக்கா, அவ தப்பு பண்ணவதா, ஆனா இந்த தண்டனை அவளுக்கு ரொம்ப ஜாஸ்திக்கா. இது பாரு ஆனந்தி, உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நம்ம அம்மா, அவங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. அம்மாவுக்கு யாரால இப்படி ஆச்சு? அந்த பொண்ணால தானே. அபி இத பாரு, நீ என்ன நினைச்சாலும் சரி, என் மனசு கேட்கலம்மா. நானும் ஆனந்தியும் ஒரு எட்டு அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறோம்மா. அப்படியா? போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா எனக்கு ஹாஸ்டல்ல ஒரு ரூமையும் பார்த்து வைங்க, புரியுதா? பார்த்துட்டு வாங்க, போங்க, போய் பார்த்துட்டு என்னம்மா வாங்க. என்ன அபி நீ இப்படி சொல்ற? பின்ன பின்ன என்ன சொல்றது? சித்தி, இத பாருங்க, இப்போ நான் ஒரு முடிவோட சொல்றேன். அந்த பொண்ணை இனிமே யாரும் பார்க்க கூடாது, யாரும் அந்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. பொண்ணு ஆர்த்தி இல்லன்னா எங்க ரெண்டு பேர்ல யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க. என்னம்மா அது? அக்கா போங்க. நான் ஒண்ணு சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. உன் புருஷனை நீ ஒதுக்கி வைக்க தயங்கல, ஆனா ஏன்க்கா ஆர்த்தி மட்டும் அவன் கூட வாழணும்னு சொல்ற? நான் என் புருஷனோட இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், புரியுதா? ஆனா அந்த பொண்ணு அவன் பணக்கார இல்லன்னு தெரிஞ்ச உடனே தாலியை தூக்கி எறிய பாக்குறான். எவ்வளவு திமிரு இருக்கணும் அந்த பொண்ணுக்கு? அவனை பிடிச்சுதானே இந்த பொண்ணு காதலிச்சா. நம்ம எல்லாரும் விட்டுட்டு போனா அவனோட வாழ்ந்து பார்க்கட்டுமே. பாஸ்கர், என்ன இப்படி குடிக்கிறீங்க? வேற எப்படி குடிக்க சொல்றீங்க? மெதுவா சிப் பண்ணி குடிக்கணும். இப்படி மடக்குன்னு குடிப்பாங்களா? நான் குடிக்கிறது இது இல்லை, எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அதை சிப் பண்ணி குடிக்க முடியாது. மடக்குன்னு தான் குடிக்கணும். ஏய், ஈஸி ஈஸி, மெதுவா. எப்படி? எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி ஈஸியாக எடுத்துக்க முடியும்? ஒன்று, நான் அவமானப்பட்டு சாகணும், இல்லை அவமானப்படுத்தினவங்க சாவடிக்கணும். ரஞ்சினி, பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் ஏன் நடந்துச்சு தெரியுமா? ஏன் நடந்துச்சு? யாராவது யாரையாவது அவமானப்படுத்தினதுனால. பாஸ்கர், ஏதோ ஒரு எமோஷனல் அபி உங்களை வெளியில போன்னு சொல்லியிருக்கலாம். அதை போய் நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுமா? நோ, உங்களுக்கு சூழ்நிலை முழுசா புரியல ரஞ்சினி. என்ன பெரிய எமோஷன்? கட்டின புருஷனை தெரியாத அளவுக்கு என்ன எமோஷன்? டேம் இட், நான் ஹஸ்பண்ட். ஒரு நாளாவது என்கிட்ட எமோஷனலா நடந்திருப்பாள் அவ. பாஸ்கர், நான் சொல்ற எமோஷன் வேற, இப்ப நீங்க பேசுறதே வேற. தெரியுங்க, நானும் படிச்சவன் தான், எனக்கு தெரியாதா? ஐ நோ ஆல் எமோஷன்ஸ். ஆனா என்னோட எமோஷன் உணர்வு அவளுக்கு புரியல ரஞ்சினி. தப்பா சொல்லிட்டேன். புரியுது, ஆனா இன்சல்ட் பண்ற. என்ன திமிரு தெனாவட்டு? ஏதோ ஒரு ராஸ்கல் மூணாவது மனுஷன் அவங்க இருக்கலாமா, நான் வெளியில போனமா? என்னங்க நியாயம் இது? பாஸ்கர், ப்ளீஸ் கூல் டவுன். ரஞ்சினி, உனக்கு இந்த வேதனை புரியுதா? இது ஒரு மோசமான வலி, பெயின். ஒருத்தர் இன்னொருத்தர் நிராகரிக்கும் போது ஏற்படுற வேதனை இருக்க, அது ரொம்ப கொடுமை ரஞ்சினி. நீ எனக்கு வேண்டாம், யூ ஆர் நதிங் டு மீ அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை நம்ம இருக்கிறதே வேஷ்னு தோணுமா இல்லையா? உனக்கு தோணிருக்கா?
ஒன்ன ஒருத்தர் நீ தேவையில்லைன்னு ஒதுக்குற வேதனை, அதுலயும் உனக்கு வேண்டியவங்க சொல்றப்போ வருத்தம். உனக்கு இது புரியும் நினைக்கிறேன். நல்லாவே புரியுது பாஸ்கர். இது ரொம்ப பெரிய வேதனை தான். நம்மள ஒருத்தர் நிராகரிக்கும் போது எப்படி வலிக்கும்னு நானும் உணர்ந்திருக்கேன். ஆனா ரஞ்சினி, வலிக்குதுன்னு சொல்லி நான் அழமாட்டேன். அதோட பெருசா அவளுக்கு வலிக்கணும், போட்டு அடிக்கணும். என்ன வேண்டாம் சொல்றேன்? சொல்லிட்டு நீ வேணுங்கிற ஆளோட சந்தோஷமா இருந்துருவியா? அப்ப நான் என்ன மடையனா, இழிச்சவன்? அவளை அழ வைக்க பாருன்னு சொல்லி அழ வைக்கணும் ரஞ்சினி.